மகர ராசி ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளில் 10வது ராசியாக வருது. இதோட அதிபதி அப்படின்னு பார்த்தா சனி பகவான். இந்த ராசி பாருங்க, கர்ம வினை, விடாமுயற்சி, பொறுப்பு, ஸ்திரத்தன்மை இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு நில ராசியாக பார்க்கப்படுது. கூடவே சரராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்களேன், நீதிமான்களாக இருப்பீங்க, நேர்மையானவங்களாக இருப்பீங்க, கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவங்களாகவும் நிதானமாக செயல்பட்டு நிலையான வெற்றி பெறக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், என்ன விஷயம் சாதகமாக உங்களுக்கு அமையும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது பயனுள்ள விஷயமா இருக்கும். மகரம் ராசி, இந்த மகர ராசியில் பாருங்களேன், அவிட்டம், திருவோணம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெறணும், எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். உங்கள் பிரார்த்தனை சிவபெருமானின் அருளால் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரவும் தொடங்கும். அதே போல் உங்கள் குடும்ப பிரச்சனை நிறைய இருக்குது, சிக்கல், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை, பொருளாதார நிலையில் நிறைய பின்னடைவு, எதை தொட்டாலுமே அதில் பின்னடைவு ரொம்பவுமே கஷ்டம் அப்படிங்கிறவங்களாம் அதற்கான தீர்வையுமே நீங்கள் பெறலாம் உங்களோட ஜாதக கணிப்பால். அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைக்குமே எளிய முறையில் நல்ல ஒரு தீர்வை பெற முடியும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கான கஷ்டம் தீர்வதை நீங்கள் கண்கூடாக காணுவீங்க. ஏன்னா ஜாதகத்தில் கிரகம் இப்போ எப்படி இருக்குது, அதனால் என்ன மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்துங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். மகர ராசி அதிபதி சனி பகவான். இவர் காலபுருஷ அங்க அமைப்பில் இந்த மகர ராசி அப்படிங்கிறது 2 முழங்காலையுமே குறிக்கிற 4வது சரராசியாக இருக்குது. இரவில் வலுப்பெற்ற ஒரு ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், எப்பொழுதுமே ஒரு ஆழ்ந்த யோசனையோடையே உங்கள் முகத்தில் ஒரு கவலை இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்கள் முகம். ஆனால் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவங்களா, அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பேச்சில் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும், ஆனால் உறுதியான நிலைப்பாடு கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. தன்னை யாரை நம்பி வந்தாலும் சரிங்க, நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அவங்கள ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவங்களா இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஈகை குணம் அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவ்வளோதானே அப்படின்னு விட்டுருவீங்க. அது எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க. மனசில் எவ்வளவு துயரம் இருந்தாலும் சரி, அதை வெளிக்காட்டவும் மாட்டீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு விஷயம் சரி, இதை தான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பிடிவாத குணம் அந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களோட தேவையில்லாத பேச்சால் மனம் புண்பட்டாலுமே அதை பெருசாக வெளிக்காட்ட மாட்டீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 2 வித ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை உங்களோட செயலில் இருக்கும். உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களோட பேச்சு சாமர்த்தியத்தால் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதை சாதித்து காட்டுவீங்க. சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம், எல்லோரையுமே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த வீண் பழி சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நேரம் பார்த்து கலங்கடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பயுமே ஜாலியாக நகைச்சுவையாக செயல்படுவீங்க. கள்ளம் கபடம் இல்லாத வெகுளித்தனமான குணம் கொண்டவங்க இந்த மகர ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலுமே குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மேலேயுமே நல்ல ஒரு பாசம் வச்சு ஒற்றுமையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, அதை பெருசாக நினச்சிக்கிட்டு உடஞ்சி போய் உட்கார மாட்டீங்க. விழுந்த இடத்திலேயே எழுந்து நன்மையை பெறக்கூடிய ஒரு விடாமுயற்சி அதிகம் கொண்ட ராசி நீங்கள் தான்.
இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. அப்படி வரும் பொழுது 3ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக பாக்கிய ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக ஐரசைன போகஸ்தானத்தையும் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே போராட்ட குணத்தோடு ஈடுபட்டு வெற்றியை குவிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுமே உங்ககிட்ட அதிகமாக தான் இருக்கும். கடுமையான உழைப்பால் எல்லா காரியத்திலையுமே ஒரு வாகை சூடக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகம். உங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த வருஷம் உங்களோட செய்தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வு இந்த பயிற்சியால் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எதெல்லாம் தடை தாமதத்தை ஏற்படுத்திச்சோ அதுவே நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுது, உங்களோட செல்வாக்கு உயருது. உங்களோட பேரும் சரி, புகழும் சரி, அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு இது எல்லாமே இப்போது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதை தைரியமாக செய்யலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு இப்போது உருவாகியிருக்குங்க. அதனால் நீங்கள் உங்களோட தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச உயர்வை பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும், உழைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பலனையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. வாழ்க்கையில் பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விவகாரத்தில் கூட நீங்கள் வெற்றி நிலையை எப்போ பெறுவீங்க, வெற்றி வாய்ப்பு உண்டாகக்கூடிய அமைப்பு. எல்லோருக்கிட்டையுமே மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க. அந்த தன்மை இருக்குது. பெரியவங்ககிட்ட இதனால் நல்லுறவை வளர்த்து கொள்ள முடியும். அதனால தான் உங்கள் பிள்ளைங்க வழியில் கொஞ்சம் கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட செயல்களில் ஒரு பார்வை நீங்கள் வைக்கணும். என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு கண்டிக்காதீங்க. விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க, அன்பாக நடந்துக்கோங்க. மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அசையும் அசையா சொத்தால் சேர்க்கை வரும். உங்களோட எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் இப்போ நீங்கும். மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவாக உங்களோட செயல்களை நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. உங்களோட தேகத்தில் பாருங்கள், புது தெளிவு பிறக்கும். உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போன உறவினர்களுமே இப்போ மீண்டும் உங்களை வந்து இணைவாங்க. வருமானம் நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு உயர்வுனா நீங்கள் தொட்டது தொடங்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய கடனை வட்டியும் முதலுமா திருப்பி செலுத்துவீங்க. கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பலனை இரட்டிப்பாக பெற நீங்கள் குலதெய்வ வழிபாடு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்லையும் குறிப்பாக சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சனிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்வதால் வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற முடியும். பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினை ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்களேன், உங்களுக்கான சரியான பங்கு பாகம் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி நல்ல ஒரு புகழடையக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. அதுவும் ஜூலை மாதத்துலேருந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் பாருங்கள், இடைப்பட்ட காலகட்டம் உங்கள் நண்பர்கள் கூட இலக்கமாக செயல்படுறது நல்லது. வெளியில் கொடுத்துருந்த பணம் திரும்பவும் கை வந்து சேரும் ஒரு வாய்ப்பு உண்டாகுது. உங்களை பற்றி தவறாக பேசினவங்க கூட அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. அது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை அமைச்சு அதை வச்சு செயல்படுங்க. திட்டமிட்ட எல்லா காரியத்திலுமே சின்ன சின்னதாக தடுமாற்றம் கூட வரும். ஆனாலும் தடுமாற்றத்தை பெருசுபடுத்தாமல் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. உற்றார் உறவினருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. செய்கிற தொழிலில் மாற்றம் வரும். அதே போல் எல்லா வகையிலுமே கொஞ்சம் பொறுமை நிதானம் இருந்தால் நல்லது. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காமல் இருங்க, அது நல்லதாக இருக்கும். அதே போல் இந்த ஜாமீன் கையெழுத்து போகிறது இது ரெண்டையுமே தவிர்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வாக்குறுதி, இந்த ஜாமீன் கையெழுத்து இது ரெண்டு மட்டும் தவிர்ப்பது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் பக்கபலமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் குடும்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற சனிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயருமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்கள் குலதெய்வத்துடையுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.
என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மகரம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.